சீமான் என்றால் அவ்வளவு பயமாடா தம்பிகள் தொடர் கைதுங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். இன்றைய தினம் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு இந்நேரம் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த பேச்சை நம்ம கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்திருக்க வேண்டியது. ஆனால் அது நடக்கவில்லை. வள்ளலார் பெருவெளி காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் மூலயமா இந்திய அளவில் மிகப்பெரிய கவனம் பெறுவதற்கான அத்தனை வேலைப்பாடுகளையும் நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கிலேருந்து அத்தனை பேரும் தயாராக காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இவர்களை எப்படியாவது முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வடலூர் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாருமே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராசாபாளையம் தொகுதியை சேர்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசுந்தரில் இருந்து சல்மான் இன்னும் பலரையும் சொல்லலாம், அண்ணன் இசைமதிவாணன்லேருந்து எல்லாரையுமே பார்த்திங்கன்னா வீட்டு காவல் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக யார் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாரையுமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜஸ்டின், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்துக்குமார் மற்றும் காட்டாத்துறை ஊராட்சி இணை செயலாளர் சுஜின் ஆகியோர் எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக வடலூரில் கைது செய்யப்பட்டு அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த புகைப்படம் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்தில் எடுத்ததில் அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அத்தனை பேரையுமே கைது செய்து வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஏதோ சௌகரியமாக நம்ம ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய கண்ணில் எந்தவித பயமும் இல்லை. இதனால் அவங்க பதட்டமடை போவதும் கிடையாது. ஏன்னா எப்போதுமே போராடி மக்களுக்காக சிறை செல்வது அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். எவ்வளவோ இழி வேலைகளை செய்து கொண்டு நிறைய பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்படி மோசமாகலாம் அரெஸ்ட் ஆகாமல் மக்களுக்காக இறங்கி போராடி அரச பயங்கரவாத அரச ஒடுக்குமுறையின் கீழ் இவங்க கைதாக இருக்கிறது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்கிறேன். அதற்கும் மேலே சீமான் மீது இவ்வளவு பயமா அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலயமா தான் தெரிய வருது. இன்னும் போராட்டத்தை முன்னெடுத்து பேசி எதுவுமே நடக்கலை. ஆனால் நாங்கள் இந்த போராட்டத்தை கலந்துக்கிறோன்னு சொன்னதுக்கே இந்த அளவுக்கு அச்சப்படுகிற அரசு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத தயவு செய்து ஊப்பிகள் ஒத்துக்க வேண்டும்ங்கிறத நான் காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. ஆனால் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை திட்டிக் கொண்டு ஏதாவது ஒரு வகையில் விளம்பரம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. கைது நடவடிக்கை வரைக்கும் சென்றிருக்கிற இந்த அரச பயங்கரவாதத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.